மாயா சீனு சீரியல்லேருந்து சூப்பரான ப்ரொமோ வந்திருக்கு. நம்ம அதை பற்றி தான் இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். மாயாவை பார்த்தோம்னா அவங்க வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க, எப்படியோ சாருக்கு இன்னைக்கு வந்து மாப்பிள்ளை பார்க்கறதுக்காக வர போகிறாங்க, என்னெல்லாம் பத்மாத்தை பண்ண போகிறாங்கன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது மாப்பிள்ளட்டுக்காரங்க வர மாதிரி காட்டுறாங்க. உடனே வந்து அவங்க ரகுராம் கிட்ட சிவாவும் மணியும் சொல்கிறாங்க, மாப்பிள்ளட்டுக்காரங்க வந்தாச்சு அப்படிங்கவும். அப்போ ரகுராம் வந்து அவங்களெல்லாம் வரவேற்று அவங்க வீட்டுக்குள்ளே கூட்டிகிட்டு போகிறாங்க. அப்போ கரெக்டாக மகாலிங்கமும் வந்துருந்தாங்க. மகாலிங்கத்தை பார்த்ததுமே உடனே மணியும் சிவாவும் கேட்குறாங்க, அம்மா நீங்கள் எதுக்காக இங்கே வந்திருக்கிறீங்க அப்படிங்கும்போது, என்னங்க இந்த மாதிரிக்கு பேசிகிட்டு இருக்கிறீங்க, என்ன இருந்தாலும் என் பொண்ணுக்கு கல்யாணங்கும் போது நான் வர வேண்டாமா, என்னை தயவு செய்து தூரத்தில் இருந்தாது என் பொண்ணோட கல்யாணத்தை பார்க்கறதுக்கு நீங்கள் அனுமதி கொடுக்கணும் அப்படிங்கவோ. அப்போ ரகுராம் சொல்கிறாங்க, இங்கே பாருங்க மகாலிங்கம், எனக்கு உங்கள் மேலே எந்த கோவமும் கிடையாது, நீங்கள் தாராளமாக உங்கள் பொண்ணோட கல்யாணத்தில் நீங்கள் கலந்துக்கிடலாம் அப்படின்னு சொல்லவும். அப்போ வந்து மணி சொல்லிட்டு இருக்கிறாங்க, இவன் புவனேஸ்வரோட ஆளுல என்ன திட்டம் போட்டு இங்கே வந்திருக்கான்னு தெரியல, சரி என்னதான் நடக்குன்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே மாப்பிள்ளட்டுக்காரங்க எல்லாருமே வந்துருந்தாங்க. அப்போ ஜானகி வந்து காப்பி கொண்டு கொடுக்கும்போது அப்போ வந்து ஜானகி கூட அத்தை சொல்கிறாங்க, என்னம்மா நீ கொண்டு கொடுக்குற, ஃபஸ்ட்டு வந்து சாரு வந்து கொடுக்க சொல்லு அப்படிங்கவோ. அப்போ வந்து சாருவை போய் கூட்டிட்டு வா அப்படின்னு பத்மாட்ட சொல்கிறாங்க. அப்போ பத்மா வந்து சாருவை கூப்பிட்றதுக்காக வரும்போது, எதுக்காக இப்போ நான் வரணுங்கிறாங்க, நீ தான் கொண்டு காப்பியை கொண்டு மாப்பிள்ளைகிட்ட கொண்டு கொடுக்கணும் அப்படிங்கும்போது, ஆமாம் அவன் என்ன உண்மையான மாப்பிள்ளையா, நம்ம ஏற்பாடு பண்ணனா போலி மாப்பிள்ளை தானே அப்படிங்கும்போது, சரி அது மற்றவங்களுக்கு தெரியாதுலாம், நீ வந்து கொடு அப்படின்னு சொல்லவும். அப்போ பத்மா வந்து சொன்ன மாதிரிக்கு சாரு வந்து காஃபி கொடுக்கறதுக்காக போகிறாங்க. அப்போ பார்த்தோம்னா அவங்க கண்ணாடியை வந்து கழட்டி வச்சுட்டு போயிருந்தாங்க. ஐயோ இது என்னது கண்ணாடியை கழட்டி வச்சுட்டு போயிட்டால் அப்படின்னு சொல்லிட்டு பார்வதி வந்து ஓடி வராங்க, இந்த கண்ணாடி போட்டுக்கோ அப்படின்னு சொல்லவும், நல்ல வேலையா அப்படின்னு சொல்லிக்கிட்டு உடனே சாரு கண்ணாடி போட்டுக்கிட்டு அந்த காப்பியை கொண்டு அவங்க கொடுக்குறாங்க. அப்போ வந்து மாப்பிள்ளைக்காரங்க சொல்றாங்க, அதாவது பொண்ணை பார்க்கறதுக்கு எப்படி மகாலட்சுமி கணக்கா இருக்கிறா, சீக்கிரமாவே சாருக்கும் எங்க பையனுக்கும் கல்யாணம் முடிஞ்சு சாருவும் எங்க மருமகளை எங்க வீட்டுக்கு எப்போ கூட்டிட்டு போறோன்ட்டு இருக்கு அப்படின்னு சொல்லவும். உடனே பத்மா சொல்றாங்க, பாத்தீங்களா எப்படி பிரமாதமா நடிக்கிறாங்க அப்படின்னு சொல்லவும். உடனே பார்வதியும் சாருவும் சொல்லிட்டு இருக்கிறாங்க, ஆமா இந்த டூப்ளிகேட் மாப்பிள்ளைக்கு அப்பா அம்மாவே இந்த மாதிரிக்கு வந்து நடிக்கிறதுக்கு வந்துட்டு இந்த மாதிரிலாம் பேசிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும். அடுத்து பார்த்தோம்னா தாலி செய்யறதுக்காக அந்த ஃபங்க்ஷனை வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அப்போ வந்து பத்மாவை பார்த்தோம்னா அவங்க சாருவை அழைச்சிக்கிட்டு அவங்க பெட்ரூம்க்கு அழைச்சிட்டு வராங்க. உடனே சாருக்கிட்ட சொல்கிறாங்க, இங்கே பாரு இப்போ எல்லாருமே அங்கே இருந்துட்டு இருக்கிறாங்க, இதுதான் சரியான நேரம், நான் சீனுவை வந்து இங்கே கூப்பிடுறேன், உனக்கு கரண்ட் வந்து ஷாக் அடித்த மாதிரிக்கு நீ வந்து நடிச்சிட்டீரு, சீனு வந்து உன்னை வந்து காப்பாற்றுறதுக்காக வரும்போது நீங்கள் ரெண்டு பேரும் நெருக்கமாக இருக்க மாதிரி இருப்பீங்க, அதை வந்து வீடியோ எடுத்துடலாம் ஃபோட்டோ எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லவும். உடனே வந்து பார்வதியும் சொல்கிறாங்க, ஆமாம் நீங்கள் சொல்கிறது கரெக்டு தான் சரி அப்படிங்கிறாங்க. அடுத்து பார்த்தோம்னா சாரு வந்து கட்டில் படுத்துட்டு இருக்கிற மாதிரி இருக்கவும். உடனே பத்மா வந்து சீனுவை கூப்பிடுறாங்க. சீனுவும் என்னம்மா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, இங்கே பாருடா அவளுக்கு வந்து ஷாக் அடிச்சிருச்சு அப்படிங்கிறாங்க. உடனே வந்து பார்த்தோம்னா சீனு வந்து சத்தம் போடும்போது, நீ ஒன்றும் சத்தம் போடாத, மாப்பிட்டுக்காரங்களாம் அங்கே இருக்கிறாங்க, அதனால ஏதாவது அவசரம் நினச்சிருவாங்க, தயவு செய்து சீனு நீ வந்து தான் காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லவும். உடனே சீனு வந்து பதட்டமாகி நேராக போகிறாங்க. அப்போ மாயா அதை கவனிக்கிறாங்க, என்னது சீனுகிட்ட வந்து அத்தை ஏதோ சொன்னாங்க. உடனே சீனு வந்து பதட்டத்தோட சாரு இருக்கிற ரூமுக்கு போயிட்டு இருக்கிறான், என்னமோ நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு மாயா நினைக்கவும். அடுத்து பார்த்தோம்னா சீனு வந்து அதாவது அவங்கள காப்பாற்றுறதுக்காக போகிறாங்க. அப்போ கரெக்டாக அங்கே மாயா வந்துருந்தாங்க. அப்போ காப்பாற்றும் போது அதாவது அவங்க ரெண்டு பேரும் ரொம்ப நெருக்கமாக இருக்கிற மாதிரி இருக்குது. இதை பார்வதி வந்து ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருக்கும்போது கரெக்டாக அங்கே மாயா வந்துருந்தாங்க. வந்ததுமே என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்கவும், ஐயோ இவ வந்துட்டாளா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க எல்லாருமே அதிர்ச்சி அடைகிறாங்க. அப்போ பத்மாவும் பார்வதியும் சொல்கிறாங்க, அதாவது அவளுக்கு ஷாக் அடிச்சிருச்சு அப்படிங்கிறாங்க. ஷாக் அடிச்சதுக்கு நீ என்ன ட்ரீட்மெண்ட் கொடுக்க போகிற, அதுக்கு இந்த ட்ரீட்மெண்ட் கிடையாது, ஷாக்கு தான் ட்ரீட்மெண்ட் அப்படிங்கிறாங்க. ஐயோ இவ இப்போ என்ன பண்ண போகிறாலும் தெரியல அப்படின்னு சாரும் பயத்தோடு இருந்துட்டு இருக்கும்போது அடுத்து பார்த்தோம்னா அவங்க வந்து பிளக் பாயிண்ட்ல வந்து கரண்ட் ஒயரை வந்து மாட்டிக்கிட்டு அவங்க கரண்ட் ஷாக்கை வந்து அவங்க காலில் கொடுத்துட்டு இருக்கிறாங்க. அதாவது சாரோட காலில் வைக்கவும் சாரு வந்து அலற ஆரம்பிச்சிருந்தாங்க. ஐயோ ஐயோ ஐயோன்னு அலற ஆரம்பிக்கவும். அடுத்து பார்த்தோம்னா சாருவோட கையை வந்து பத்மா வந்து பிடிக்கிறாங்க. பத்மாவோட கையை அவங்க பார்வதி பிடிச்சிட்டு இருக்கிறாங்க. இவங்க மூணு பேருமே கிடந்து அலறிட்டு இருக்கிறாங்க. இதை பார்த்துட்டு உடனே வந்து அவங்க சீனு சொல்றாங்க, மாயா நீ என்ன பண்ணிட்டு இருக்கிற அப்படிங்கும்போது, பாத்தீங்களாங்க சத்தமே இல்லாம இருந்தாலும் சாரு இப்ப பாருங்க சத்தம் கொடுக்குறா பாருங்க அப்படின்னு சொல்லவும். இவங்க மூணு பேருமே சத்தம் போட்டுட்டு இருக்கிறத பார்த்துட்டு மாயா சொல்றாங்க, கரண்ட் ஷாக் போருமா உங்களுக்குலாம் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, ஐயோ போறோம் அப்படிங்கிற மாதிரி அவங்க தலையசைக்கிறாங்க. போருமாங்க நம்ம போய் ஆஃப் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சுவிட்சை வந்து அவங்க ஆஃப் பண்ணியிருந்தாங்க. அடுத்து பார்த்தோம்னா இவங்க மூணு வரும், ஐயோ இன்னும் கொஞ்சம் விட்டுருந்தா இவன் நம்ம கதையை முடிச்சிருப்பா போலுக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் சாரு வந்து அப்படியே பயத்தோட எந்திக்கிறாங்க. உடனே மாயா கேட்குறாங்க, என்ன சாரு உனக்கு ஷாக் கொடுத்தது போருமா அப்படின்னு சொல்லவும், ஒண்ணுமல்ல உனக்கு ஏதாவது நடந்துச்சுன்னா உடனே என்ன கூப்பிடுங்க, நான் வந்து அவளை வந்து காப்பாத்திடுது அப்படின்னு சொல்லும்போது, ஆமாம்மா ஒன்னதான் கூப்பிடணும் அப்படின்னு வந்து பத்மா சொல்லிட்டு இருக்கிறாங்க. உடனே வந்து மாயா வந்து சீனு வா நம்ம போகலாம், ஃபங்க்ஷன் அங்கே நடந்துட்டு இருக்கு பாரு வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு சீனுவை அழைச்சிட்டு போகவும். உடனே பார்வதி சொல்றாங்க,
என்ன நீ இவ இப்படிலாம் இருந்துட்டு இருக்கிறா, நம்ம 2 பேரும் இவளை வந்து நெருக்கமாக இருக்க வச்சுட்டு ஃபோட்டோ எடுக்கலாம்னு சொல்லிட்டு இருந்தோம்னா அவன் நம்ம 3 பேருக்கு கதையை முடிச்சிட்டு இருக்கிறதுக்காக அவள் வந்து எல்லா ஏற்பாடும் பண்ணிட்டாலே, நல்ல வேளை நம்மளை விட்டுட்டா, இல்லைன்னா நம்ம 3 பேரு கதையை முடிச்சுக்கிட்டு தான் அங்கேருந்து போயிருப்பா அப்படின்னு சொல்லவும் அப்போ சாரு சொல்கிறாங்க, ஐயையோ என்னத்தை நீங்கள் வந்து ஆரம்பித்த கதை சொதப்பல போய் முடிஞ்சு போச்சுதே, எப்படியாவது சீனுவும் நானும் நெருக்கமாக இருக்கிறத மாதிரிக்கு ஃபோட்டோ எடுத்து மாப்பிள்ளை வீட்டுக்காரங்கிட்டையும் ரகுராம் மாமாட்டே காட்டலான்னு சொல்லிட்டு இருந்தீங்க, ஆனால் அது எல்லாம் தான் அந்த மாயா வந்து இப்போ வந்து இது பண்ணிட்டு போயிட்டாலே, இப்போ என்ன பண்ணுறதுக்கு அப்படிங்கவும் சரி பிளான் 1 தான் வந்து இதாகி போச்சுது, இப்போ பிளான் 2 இருக்குது அப்படிங்கிறாங்க, அது வந்து சரியாக நடக்குமா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது நீ ஒன்றும் கவலைப்படாத நான் இருக்கிறோம்ல அப்படின்னு பத்மா சொல்லவும் அப்போ பார்வதி சொல்கிறாங்க, கொஞ்ச நேரத்தில் நம்ம விட்டுருந்தோம்னா நம்ம எல்லாருமே கவலைக்கிடமாக ஆகிருப்போம் அப்படின்னு சொல்லவும் அந்த மாயா கிட்ட நம்மளும் ரொம்ப உசாராதான்பா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க பார்வதி. அடுத்துங்க பார்த்தோம்னா மாயா வந்து அவங்க சிரிக்க ஆரம்பிச்சிருந்தாங்க, நீங்கள் என்கிட்டயே அவங்க விளையாட்டை காட்டுறீங்க, இன்னும் பாரு என்னெல்லாம் பண்ணுறேன் பாரு அப்படின்னு மாயா சொல்கிறாங்க. அடுத்து என்ன நடக்குன்னு பார்க்கலாம்.